பைக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரிவரு பார்த்தா நம்ம பைக்கு ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நம்ம அவளோட எதிர்பார்த்திருந்த குதிரைமுக்காக்குள்ளே இன்றைக்கி என்ட்ரி ஆக போகிறோம். ரொம்ப நாள் கனவு இந்த குதிரைமுக்காக்குள்ளே போகணுன்ட்டு இன்றைக்கி என்ட்ரி ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கலசா, ஒரநாடு, கேத்தன்முக்கி, வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்படியே நம்ம வந்தோம்னாக்கா ஒரு ஸ்பாட்டாக பார்த்துன்னு வருவோம். வர வழியில் இருக்குது, போகிற வழியில் இருக்குது, அப்படியே பார்த்துக்கின்னு அப்படியே வந்துட்டு திரும்ப பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரி பிளான் பண்ணி எப்பவுமே வருவோம். இப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபைனலாக குதிரைமுக்கில் ரீச் ஆக போகிறோம். குதிரைமுக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்மடி காட்டை போக போகிறோம். சார்மடி காட்டு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. போகிற வழியில் எப்படி இருக்குன்னு நீங்களே எல்லாம் பார்க்க போகிறீங்க. அங்கே பார்த்துனே போகலாம். அடுத்து ஒரு 45 கிலோமீட்டர் வேற லெவலில் இருக்க போது வாங்க மக்களை குதிரைமுக்கில் போகலாம். மஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட்னு சொல்லலாம். இவங்களாம் எதுக்கு வந்துருக்காங்கனாக்கா குதிரைமுக்கா ட்ரெக்கிங் போகிறதுக்காக. நம்ம ட்ரெக்கிங் எல்லாம் போக மாட்டோம், ஏன்னா சோலாக இருக்கிறதுனால ட்ரெக்கிங் எல்லாம் போக முடியாது. நம்ம குதிரைமுக்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மட்டும் போக போகிறோம். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். மலை மேலே ஏறி ட்ரெக்கிங் போகிறவங்க கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 28 கிலோமீட்டர் ஆகும். ஒன் சைடு 14 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. நான் போனதில்லை. இதெல்லாம் போய் இவங்கெல்லாம் ஏறி சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. குதிரைமுக்கா நேஷனல் பார்க்குள்ளே மட்டும் தான் போக போகிறோம். வெல்கம் டு குதிரைமுக்காக. கரெக்டாக 1 ஹவர் வெளியே போயிடணும். ஷீட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த பக்கமாக இருந்தாலும் சரி என்ட்ரி சீட்டு கொடுப்பாங்க. சீட்டு வாங்கிட்டு வெளியே போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் காட் செக்ஷன் தான். வேற லெவல் தரமாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அழகான மலைப்பிரதேசத்தில் ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள் வளைவனை சாலைகள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ள எவ்வளோ ஹோம் ஸ்டே இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பொண்ணுங்க தான் அதிகமாக வந்துருக்குறாங்க ட்ரெக்கிங் போகிறதுக்காக. இங்கே பாருங்கள் போர்டு இருக்குது பாருங்கள். வெல்கம் டு குதிரைமுக்கா நேஷ்னல் பார்க். கர்நாடகாக்குள்ளேயே ஒரு சூப்பரான நேஷ்னல் பார்க்னா இதுதாங்க. வேற லெவல் தரமான குதிரைமுக்காக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரி ஆகி போய்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்பாட்டும் சீனிக்காக இருக்கும். பட் என்னன்னா நம்ம மைக்கு கோளாறு கொடுத்துச்சு, வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டிருக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க மக்களே, முன்னையும் யாரும் இல்லை பின்னையும் யாரும் இல்லை. நான் ஒருத்தனாக போயிட்டுருக்கிறேன். ரேடு தான் சொல்ல வந்தாலும் பார்த்தா காட்டுக்குள்ளேயும் சொல்ல தான் போயிட்டு இருக்கேன். வாட் ஏ கோஇன்சிடென்ட். நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் நிறைவு தர மாதிரி இந்த ஸ்பாட் இருக்கும். பாருங்க நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற வியூ எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரியும் அங்கங்க சின்ன சின்ன வீடு மாதிரியும் இருக்குது. உள்ள நிறைய கிராமங்கள் இருக்குது, சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. டூரிஸ்ட் வரவங்க யாரும் அலோடு இல்லை உள்ள போறதுக்கு. அப்படியே இந்த அழகான வியூ எல்லாம் பார்த்துட்டு மலை தொடர்களையும் பார்த்துட்டு பனி படர்ந்த ஒரு காலை நேரத்தில் அதுவும் மலைசாரலோட இந்த மாதிரி ஸ்பாட் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. கண்ணு குளிர்ச்சியா புத்துணர்ச்சியா இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணலாம். ஹலோ கைஸ், பின்னாடி தெரியுதா இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. அதை பார்க்க தான் நிற்க வச்சேன். குதிரைமுக்கில் என்ட்ரி ஆகிட்டோம் இல்லையா. வந்துன்னு வந்தோம். கிளைமேட் அடிப்போலி அல்டிமேட்டாக இருக்குது. பின்னாடி வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மலை ஃபாகி கிளைமேட்டாக சூப்பராக இருக்குது. சாரல் மலை லைட்டாக பெஞ்சிட்டே இருக்குது காலங்காத்தாலேயே. பின்னாடி ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்துட்டு வரலாங்க. யாருன்னா குதிரைமுக்கா வந்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டில் வரும்போது லெஃப்ட்டில் பார்த்துனே வாங்க. லெஃப்ட்டில் ரைட் சைடில் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். சூப்பராக இருக்குது. அதையும் பார்த்துனே போகலாம் வாங்க. ஈரா நிற்கிறான். அப்படியே பாருங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜு. உள்ளே போயிட்டு வரலாம் வாங்க. செம்ம கிளைமேட் இருக்குது. அந்த பக்கம் ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வாங்கி பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடணும். ஹாய் பாய்ஸ், பாருங்க தண்ணி எப்படி வருது. எந்த பக்கம் குழா போட்டுன்னு போகிறாங்க பாருங்கலாம். சூப்பராக இருக்குல்ல.
வெளியே வந்தோமா, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் பாருங்கள் ஃபுல்லு காப்பி எஸ்டேட்டு பார்க்க மரம். அப்படியே கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். மயில் வேறு கத்துது கொயான்னு, செம்மையாக இருக்குது. ஹாய் பாய், இங்கே பாரு, நல்லா இருக்கிறியா? ஹாய், வாலாட்டுற பாருங்க. கடை எதுவுமே இல்லை, வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா, பட் நோ யூஸ். கடையிலடா தம்பி, எதுவும் இல்லை. இந்த வியூ பாருங்கள். இது அந்த பக்கம் 2 பைக் இல்லை அங்கே. அப்படியே திரும்பினா இந்த பக்கம் காஃபி எஸ்டேட். உள்ள ஊர் எதனா போதாலே தெரில, எப்படி தாங்கிறாங்க தெரியலங்களா. மக்கள் கூட்டம் சூப்பராக இருக்குது. பின்னாடி வியூ காட்டுறதுங்க உங்களுக்கு. அப்படியே மூங்கல் தோப்பு, எல்லாமே மூங்கில் மரங்கள் தான். இந்த பக்கம் மூங்கில் மரங்கள். பெரிய ரிவர், இதெல்லாம் என்ன ரிவர்? பத்ரா ரிவர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அதுதான் இருக்கும். ரொட்டேட்டாக அப்படியே போயினே இருக்குது. தண்ணி பாருங்க எவ்வளோ போயிட்டு இருக்குது. தண்ணி நல்லா தான் தெளிவாக போயின்னு இருக்குது. ஓவராக மழை வந்தால் தான் கலர் கலராக தண்ணி போகும். போன மாதத்துலேருந்து மழை பெய்யறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. இந்த வியூ பாருங்கள், அப்படியே ஹைட் எவ்வளோ பீக் சூப்பராக இருக்குது. ஃபுல்லு ஃபாகி கிளைமேட்டாக இருக்குது. சரிங்க கைஸ், போகலாமா? இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிற சரௌண்டிங்கில் பாருங்கள், நிறைய கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பாக்கு தோட்டங்கள் இருக்குது, தென்னந்தோப்பங்களும் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய வில்லேஜிங் இருக்குது. அவங்க எப்படி போயிட்டு வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்மளே எல்லாம் செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எதனா ஐடியா எதனா இருக்குமான்னு தெரியல. பட் அவங்க ஈஸியாக போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக பார்த்துட்டே ட்ராவல் பண்ணிருக்கிறோம். ஹலோ காய்ஸ், நம்ம அவளுடன் எதிர்பார்த்த அந்த குதிரைமுக்கா சிலைக்கிட்ட வந்துட்டோம். குதிரைமுக்கா மைனிங் கம்பெனிங்க தான் இருந்தது. பல காலத்துக்கு முன்னாடியே 1960 சொன்னாங்க. 2006 வரைக்கும் இந்த இடத்துல அந்த இரும்பு ஆலை வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. ரொம்ப வருஷமா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2006. அந்த ஸ்பாட்டை தான் அங்கே வந்துருக்கோம். நம்ம அங்கே தான் அந்த குதிரைமுக்காவுடைய சிலை இருக்கும். அந்த சிலை கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்துட்டு பாருங்க, செம்ம ஸ்பாட்டுங்க. இது மட்டும் ரொம்ப நாள் ஆசை, சிலை கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே வந்தேன், இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்டேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு. எடுத்துதான் நமக்கு நல்லது, அதனால கேட்டேன். எடுத்துக்கினாங்க. அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. நல்ல மனசுங்க. சோலோ வந்துக்கிட்டு பார்த்து அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெல்கம் டு குதிரைமுக்கா. இந்த அழகான குதிரைமுகம் பாருங்க எப்படி இருக்குது. நம்ம பைக்கும் ஆரஞ்சு, அதுவும் ஆரஞ்சு எல்லோவில் இருக்குது. செம்ம சீனிக்கான ஒரு ஸ்பாட்டு. போட்டோ ஷூட்டுக்கும் அதுக்கும் பார்க்கும்போது செம்மையா இருந்தது. வேற லெவலுங்க, வேற லெவல். ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்றிச்சு. சந்தோஷமா இப்போ கிட்ட நம்ம டிராவல் பண்ணலாம் வாங்க.
நம்ம வீராவும் இந்த குரமுக்காவோட போட்டோவும் பார்க்கும்போது எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்குதுல, சும்மா அப்படி அழிக்க தான். நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் வேறு லெவல். தரமான ஸ்பாட்டுக்கு வந்தோம், தரமாக என்ஜாய் பண்ணோம். இப்போ ரிட்டர்ன் நம்ம கிளம்புறோம். அவங்களே வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க, நல்லா இருந்தது பார்க்கும்போது. அதெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கேட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இல்லை யாரும். நம்ம எப்படி இந்த ஒரே ஸ்ட்ரைட் ரோடு மட்டும் தான் போகணும், யாரும் லெஃப்ட் ரைட் எடுக்கவே கூடாது. அந்த மாதிரி ஸ்பாட் தான் இது. உள்ளே இருக்கிற வில்லேஜுக்கும் சரி, இங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கும் சரி யாரும் என்ட்ரி ஆகக்கூடாது. நிறைய பைக்கர்ஸ் போகிறாங்க, நேராக போய் நேராங்க, குரமுக்கா கணிக்க மாட்டுறாங்க. நாம் அப்படியா ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டே தானே போகிறோம். டிரைவ் ஸ்லோ. ரோடு மட்டும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ரிவர், நிறைய ரிவர் கிராஷ் ஆகினே இருக்குங்க. ரிவரில் தண்ணி லைட்டாக போயிட்டு இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஃபுல் க்ரீனாகவே இருக்குது. இந்த இடம் போர் அடிக்குதுன்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் குரமுக்கா நேஷனல் பார்க். இந்த ரோடு ஃபுல்லாக 45 கிலோமீட்டர் அவ்வளோ சந்தோஷமாக ட்ராவல் பண்ணால் அவ்வளோ நல்லா இருந்தது. இதுக்குள்ளே போகும்போது வேறு லெவல் ஸ்பாட்டு. நீங்களும் மறக்காமல் வந்துட்டு போங்க. பைக்கர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கலனாலும் பரவாயில்ல, குரமுக்கா ஒரு டைப் பண்ணுங்கள் கூகுள் மேப்பில், நேராக வந்துடுங்க. வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு கேங்காக வந்தால் சூப்பராக இருக்கும். நான் சோலோ வந்து கஷ்டப்பட்டேன். ஆனால் கேங்காக வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்பாட்டை பாருங்கள், இந்த ஸ்பாட்டு தான் வேறு லெவலு. ரிவர் அங்கேருந்து ஒன்று வரும், இந்த பக்கம் வந்து லக்கியா டேம்னு ஒன்று இருக்குது. லக்கியா டேம்லேருந்து தண்ணி வரும். அந்த 2 தண்ணி ரிவரும் ஜாயின் ஆகி அப்படியே பத்ரா ரிவரில் ஜாயின் ஆகி அப்படியே போகும். அந்த ஸ்பாட்டு தான் அது, சங்கம்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. 2 மலைக்கு நடுவில் ஒரு சின்ன ரிவர் வரும். இங்கே நிற்க வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் நிற்க வைக்கிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து போயிட்டோன்னா ரோடு ஹைவே ரோடு இது. யாரும் உள்ள நிற்க வைக்கக்கூடாது, ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணின்னு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. மக்களே, சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த ஒரு வியூவுக்கும் பைக்கு பின்னாடி அப்படியே ஒரு ரிவரு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் குரமுக்கா. யாருன்னா வரணும் ஹாஸ்பிட்டல் மறக்காமல் வாங்க. இந்த மாதிரி இடத்த வந்து சுற்றி பாருங்கள், வேறு லெவல் இருக்குதுங்க. அடா 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 செம்மையாக இருக்குது. இந்த பிரேமை பாருங்க ஜி, அந்த பிரேமை பாருங்க ஜி. இந்த குரமுக்கா ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி முதுமலை ஃபாரஸ்ட், பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போயிருப்பீங்க ஊட்டி பக்கத்தில், அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு நேஷனல் ஃபாரஸ்ட்டு. எக்காரணத்துக்கு மட்டும் சென்ட்ரல் நிற்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஃபோட்டோ ஷூட்டுன்னு எடுத்துகிட்டு உடனே கிளம்பி போயிடணும். வளையல் சிலைகளும் அப்புறமேட்டு மலை ஏற்றம் இருக்கும், நிறைய இருக்கும். ஏர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும், அது பார்த்துனே தான் போகணும். குரமுக்கா நேஷனல் ஃபாரஸ்ட்டு வேறு லெவலான ஸ்பாட்டு. அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எந்த அனிமல்ஸும் இங்கே இல்லை. ஃபுல்லு க்ரீன் தான், அப்படியே புல்லு அப்படியே இருக்குது. அப்படியே க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமாக க்ரீனாக இருக்குது. ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. செம்ம ஃப்ரேமில் இருக்குது. ஐயோ, செம்ம ஸ்பாட்டில். இந்த ஸ்பாட்டை நம்ம பைக்கு நான் சூப்பர் ஸ்பாட்டு. இப்படியெல்லாம் நீங்களும் பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம ஸ்பாட்டு பாருங்கள் மக்களே. அப்படியே சீக்காயிட்டேன், நான் சீக்கா நிற்கிறேன். ஐயோ, வேற லெவல், செம்ம ஸ்பாட். வீரா தட்டிக்கே வீரா.
நாகாய்ஸ் இப்படி இருக்குது. ஐயோ வேற லெவலுங்க. மயில் இங்கே நிற்கிது. மயில் ஓடிச்சு. போங்கப்பா, நான் ஸ்லோவாக வரேன். பஸ் நிற்கிது இங்கே. பஸ்ஸு போயிட்டுத்தோம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே ஐயோ ஸ்பாட்டு அவ்வளோ ஹைட்டு மலை. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன ரீல்ஸ் தான் பார்த்துருந்தேன். இது ஃபுல்லாக பார்க்குறதுனால நம்மளுக்கு அப்படியே சும்மா பூரிப்பாக இருக்குது. ஹாய், நான் சொன்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பாட்டும் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பாட்டும் பார்த்தாச்சு. கூரமுக்கால ஒரு வாட்டி தண்ணி ஃபுல்லாக வரும். இந்த ரோடெல்லாம் தண்ணி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ கம்மியாக இருக்குது. நம்ம கூட யாராக இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்க எல்லாம் மோஸ்ட் போகிறதாக்குதே. இந்த பக்கம் தண்ணி போகும். வேறு லெவல் செம்ம ஸ்பாட்டு. வந்துட்டோம், பார்த்துட்டோம், என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நேராக போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே டன், we are going. மழை தூருது மக்களே, மழை தூருது. சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆஹா, கொஞ்சம் ஜோரம் வருது. ஜோரம் வந்தால் கேமரா யூஸ் பண்ண முடியாது. லைன் லேயர் வர மாட்டணும். ஒரு பெரிய டார்ச்சர் நம்மளுக்கு ரெயின் லேயர் மாட்டுறது தான். பார்க்கலாம் இருங்க, கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்க்கலாம். இல்லை டக்குன்னு மூவ் ஆகிடுச்சா, டக்குன்னு மூவ் ஆகிடும். கொஞ்சம் தூரம் தான் மழை பெய்யும், ஃபுல்லாலாம் பெய்யும். ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லையே. என்ன மரம் எப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, ரொம்ப ஜோராக வருது. நிற்க வச்சா தான் வேலைக்கு ஆகும், இன்னும் ஆகாது. எங்கே போடுறது, ஜோராகிடுச்சு மழை. ஜோராக வருது. அடடா, நிற்க வைக்கிறதுக்கு கூட இல்லையே. போச்சுடா நஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியே கொட்டு மழை சாரில் ஜாலியாக ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா ஒரு சின்ன தவறால் அந்த கேமரா ஆஃப் பண்ண போயிட்டு வண்டியை சைடில் பள்ளத்தில் விட்டுட்டு விழுந்துட்டேன். எனக்கு எதுவும் ஆகலை, அந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியாக இருந்துச்சு, வண்டிக்கு எதுவும் ஆகலை. பட் என்ன பிரச்சனைனாக்கா வண்டியை தூக்க முடியல என்னால். இந்த அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸில் இதுதான் ப்ராப்ளமே. ஹெவி வெயிட் இருக்கும், தூக்க முடியல. கடைசியில் பார்த்தா எப்படி பார்த்தா யாருமே இல்லை, முன்னே யாரும் இல்லை, பின்னே யாரும் இல்லை. என் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சப்போஸ் கீழே ரொம்ப பின்னாடி வண்டி இருந்தாக்கா நம்ம வச்சிருக்கோம். பின்னாடி வண்டியில் முன்னாடி வண்டியில், அதனால கொஞ்சம் சேஃப்டி ஆகிட்டோம். ஒருத்தர் கூப்பிட்டேன், கை காட்டி நிற்க வச்சு கூப்பிட்டேன். 2 பேரும் வந்தாங்க, தூக்கி விட்டுட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா, அவங்க யார் என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு எல்லாம் செக் பண்ண வச்சாங்க. பட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னேன். வண்டிக்கு எதாவது ஸ்டார்ட் ஆகாத பார்க்க சொன்னாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் நிற்க வச்சு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் போனாங்க. அவங்க யாருன்னே தெரில. இந்த வீடியோ பார்ப்பாங்களே என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ். யாருன்னு தெரியல எனக்கு, பட் நம்ம டைமில் விளாண்டதுனால எந்த பிரச்சனை இல்லை. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வந்தேன், ஒரு சின்ன தப்பு பண்ணதால் இவ்வளோ பேர் பிரச்சனை பாருங்கள். மெயின் என்னோட ஃபால்ட் என்னன்னா அந்த கேமரா ஆஃப் பண்ணுறது, கேமரா ஆங்கிள் திருப்பது, இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நார்மலாக பைக் ஓட்டுறோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் நான் ஃபாலோ பண்ணின்னு நினைக்கிறேன். என் தப்பு எங்கேயா திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரைமுக்கா எண்டு. இந்த ஃபாரஸ்ட் இங்கே எண்ட் ஆகும், அந்த பக்கம் தரங்க இது ஸ்டார்ட், இந்த பக்கம் தரங்க இது எண்ட் ஆகும். இந்த எண்டிங்கில் வந்து கீழே வந்துட்டேன். ஸோ சேடல, பட் நோ ப்ராப்ளம், ஆல் சேஃப். ஹலோ மக்களே, ஃபைனலாக குதிரைமுக்கு வந்து வெளியே வந்துட்டோம். அந்த பக்கம் குதிரைமுக்கு என்ட்ரன்ஸு. பட் என்ன ஆச்சுன்னா மழை வந்துருச்சாங்காட்டி கேமரா யூஸ் பண்ணல, அதனால் எடுக்க முடியல. ஓகே, அதான் இப்போ அப்படியே நம்ம ரிட்டர்னு உஜிர் வழியாக போயிட்டு சார்மடி காட் போயிட்டு போகலாம் வாங்க. இந்த அவுட்டர் பெரிய ரோடாக இருக்குது. ஓகே, கம்ப்ளீட் குதிரைமுக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே, வாங்க போகலாம். நான் மக்கள் எப்படி இருக்குது பேசுமா, எப்படி இருக்குது கும்பு இருக்குது பாருங்கள். மேலே ஏற நம்மளும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ரோடும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சார்முடி காட்டில் பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி கூட தெரிய மாட்டேதுங்க.